கமலின் தக் லைஃப் திரைப்படம் வெளியாவதற்கு எந்தவித முட்டுக்கட்டையும் போடக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கும் நிலையில் படத்தை திரையிடுவதற்கு போதிய பாதுகாப்பு வழங்கப்படும் என்று கர்நாடக அரசு உறுதியளித்துள்ளது. அந்த ஊரில் இருக்கும் என் குடும்பம், அதனாலதான் நான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பித்தேன். அதுல தமிழிலிருந்து பிறந்ததுதான் உங்கள் பாஷை. கன்னட மொழி தொடர்பாக கமல்ஹாசன் பேசிய கருத்துக்காக மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான தக் லைஃப் திரைப்படத்தை கர்நாடகாவில் வெளியிட எதிர்ப்புகள் கிளம்பின. இதனைத் தொடர்ந்து தக் லைஃப் திரைப்படத்தை வெளியிட கர்நாடக வர்த்தக சபை தடை விதித்தது. இந்த தடையை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தது. அதில் தக் லைஃப் திரைப்படத்தை வெளியிடும் போது உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என கர்நாடக அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டிருந்தது. அதே நேரம் இன்றைய விசாரணையின் போது தடையில்லா சான்றிதழ் பெற்ற ஒரு திரைப்படம் வெளியிடுவதாக இருந்தால் அதற்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது ஒரு மாநிலத்தின் கடமை என சுட்டிக்காட்டிய நீதிபதிகள், நாட்டில் கருத்துரிமைக்கு எதிரான போராட்டங்களால் எங்கு சென்று கொண்டிருக்கிறோம் என கேள்வி எழுப்பினர். தக் லைஃப் திரைப்படம் வெளியிடுவதற்கு கர்நாடக அரசு முழு பாதுகாப்பை அளிக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள், திரைப்படம் வெளியாகும் போது வன்முறைகள் ஏற்பட்டால் அதனை அரசு அடக்க வேண்டும், வன்முறையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டனர். படம் திரையிடுவதற்கு யாரேனும் தடையாக இருந்தால் அவர்கள் மீது கிரிமினல் மற்றும் சிவில் வழக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்நிலையில் தக் லைஃப் திரைப்படம் இன்னும் சில தினங்களில் OTT தளத்தில் வெளியாக இருப்பதால் கர்நாடகாவில் திரையிடும் திட்டம் இல்லை என படத்தின் விநியோகஸ்தர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.